இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, இஸ்ரவேலருக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நன்றாய் வழிநடத்தி வந்தார். மோசே சீனாய் மலையின் மேலே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவரோடு கூட அமர்ந்திருந்த பொழுது, ஆண்டவர் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாயிருப்பதற்காக 10 கற்பனைகளை கொடுத்தார். ஒருவேளை அவர் சீனாய் மலையிலே ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசேக்கு என்ன ஆயிற்றோ, அவர் வரவில்லை, எனவே எங்களுக்கு முன்பதாக சொல்லும்படியாய் ஒரு தெய்வத்தை நீர் உண்டு பண்ணும் என்று சொல்லி ஆரோனை நிர்பந்தித்தார்கள். ஆரோன் இஸ்ரவேலருடைய ஜனங்களின் மனைவிமாருடைய கழுத்திலும் காதிலும் உள்ளவைகளை கலற்றி போடுங்கள் என்று சொன்னார். பொன் ஆபரங்களை கலற்றி போட்டார்கள். அதை ஒரு கன்றுக்குட்டியாக வார்ப்பித்தான். அதை அவர்களுக்கு முன் சென்று நடத்தும்படியாக அவர்கள் அதற்கு பலியிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை விட்டு விலகுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாயிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை ஆரோன் இவர்களை வழிதப்ப பண்ணப்படுகிற ஒரு செயல்பாட்டை நாம் பார்க்கிறோம். அப்படியே இன்றைக்கும் அநேகர் சத்திய மார்க்கத்தினின்று வழி தப்ப பண்ணுகிற போதனைகளை நாம் அறிந்து இருக்க முடியும். யெகோவா மாத்திரம் தெய்வம், ஜீசஸ் ஒன்லி என்று சொல்லி அநேக விதமான போதனைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் நான் தேவனை விட்டு விலகி சொல்லுகிற அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. இதை நான் வேதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேலர்கள் சீக்கிரமாய் மெய் தெய்வமாய் ஆண்டவரை விட்டு விலகினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, இந்த காலகட்டத்திலே கர்த்தரை ஆராதிக்கின்ற நாம் நமக்குள்ளே கர்த்தரை விட்டு விலகச் செய்கிற காரியம் என்ன என்பதை குறித்து நாம் மிகுந்த அக்கறை உடையவர்களாக காணப்பட வேண்டும். இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனை முன்னிறுத்தி செயல்படாதபடிக்கு தங்களை முன்னிறுத்தி செயல்படுகிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தினின்று அல்லது கர்த்தருடைய வழியிலிருந்து நம்மை விலக பண்ணுகிற ஆலோசனை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே தேவனை விட்டு விலகுகிற காரியம் நம்மிடத்திலே என்ன காணப்படுகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நீங்கள் தேவனை விட்டு விலகாதிருங்கள், தேவனுடைய சுத்தத்தை விட்டு விலகாதிருங்கள், தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகாதிருங்கள், தேவனை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்படுங்கள். விலகி போகாதிருங்கள். விலகி போனால் நீங்கள் வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை கர்த்தருக்கு நேராய் பலமாய் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.